பிஎம்டி கிருஷ்ணஸ்ரீ மேடம் ஆர்எம்ஓ ராஜகுமார் டாக்டர் சாரும் வரணும். அவங்களுக்கு பதில் சொல்லணும். தமிழ் பாடியா இந்துக்காரங்க எப்படி தருவாங்க? அநேகமா இருக்கு. தமிழ் பாடி இந்துக்காரங்க எப்படி தருவாங்க? அது எப்படி தருவாங்க? எதனா பேப்பர் திருட்டாங்களா? எங்க அண்ணன் உடம்புல எதனா திருட்டாங்களா? எப்படி தெரியுது எங்களுக்கு? சார் ஏத்துவே முடியாது. மறுபடியும் எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் ரீபோஸ்ட் பண்றீங்க. இப்ப ரீபோஸ்ட் மாட எதுக்கு பண்ணணும்னு சொல்றீங்க? ஏற்கனவே அந்த போஸ்ட் மார்டம் ரிப்போர்ட்ல நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க அது தெரியணும் சார். ஏற்கனவே நீங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்கீங்கன்றத அந்த ரிப்போர்ட் கொடுங்க. அந்த போஸ்ட் மார்டம் ரிப்போர்ட் கொடுங்க. அதுல என்ன கொடுத்திருக்கீங்கன்னு பாக்கணும்ல. யாரெல்லாம் கைது போட்டாங்க? யாரெல்லாம் அது கைது போட்டாங்க? ரேவதி மேடம் வரணும், எம்டி கிருஷ்ணஸ்ரீ வரணும், ஆர்எம்ஓ ராஜகுமார் வரணும். எங்க அண்ணன் நான் உள்ள ஏத்தும் போது என்ன கேட்டு உள்ள அலோவ் பண்ணல. எப்படி இந்திக்காரர்கிட்ட எங்க அண்ணன் பாடி குத்தான்னு போங்க? பீகாருக்கு யார் செஞ்ச தப்பு இது? அவங்க உண்மையிலேயே டாக்டர் தானா கைது போட்டவங்க? உண்மையிலேயே டாக்டர் தானா? போலியோ வேலை செய்யறாங்களா? இல்ல எங்க அண்ணன் உடம்புல என்ன பேர் திருநாங்களா? எங்களுக்கு தெரிஞ்சாகணும். கவர்மெண்ட் தான் பண்ணுதா? அரசாங்கம் தான் பண்ணுதா? இல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் ரூல்ஸ் இருக்குல்ல. நான் வந்து அடையாளம் காட்டாம நான் கையெழுத்து போடாம எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவீங்க? ஏதோ உறுப்பு ஏதோ திருடி இருக்கிறீங்க, ஏதோ பண்ணிருக்கிறீங்க, கோல்மால் பண்ணிக்கிறீங்க. அவங்க உண்மையான டாக்டர் தானா இல்ல போலியோ வேலை செய்றாங்களா? எப்படி பண்ணுவீங்க? ஒரு துணி கடையில போனா ஒரு பேக்குக்கு டோக்கன் கொடுக்குறான் சார். ஒரு பேக்குக்கு டோக்கன் கொடுக்குறான். எங்க அண்ணன் பாடி உள்ள வச்சு வர எனக்கு டோக்கன் கொடுக்கல. என்ன நடக்குதுங்க? இது திருவள்ளூர்ல மட்டும் தான் நடக்குதா? தமிழ்நாடு ஃபுல்லா நடக்குதா? எப்படி இது? ஒரு பொதுமக்களுக்கு ஒரு ஏழைங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல சார். 3 நாளா என்னதான் நடக்குது? பாடி வாங்கிக்கிறேன் சார். இப்ப வந்திருக்குது அதிகாரிங்க வந்து தப்பு பண்ண அதிகாரிங்க பண்ணிக்கிறாங்க சார். என்ன கேட் உள்ள விடலையா? அப்புறம் நீங்க மட்டும் அப்படியே பாடி வெளியே அனுப்புங்க. அப்ப நீங்களே தப்பு பண்ணுவீங்க, நாங்களாம் கம்முன்னு வாங்கி பண்ணுமா? என்ன நடக்குது? போஸ்ட்மார்ட்டம் பண்ண விட மாட்டோம் சார். மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண விட மாட்டோம். 4 நாள் 3 நாள் ஆயிடுச்சு. இதுக்கு மேல உள்ள ஏத்து போனா திரு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. திரு எதுக்கு உள்ள ஏத்து போனாங்களா? திரு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவ்வளவு பிராணம் நடக்குதுங்க. அவ்வளவு பிராணம் நடக்குது. இது வரைக்கும் ஒரு அதிகாரி கூட எங்களை பாங்கல. நாங்களா போய் அவங்கள பார்த்து பேசுறோம். ஒரு அதிகாரி கூட இங்க வரல. பேசல. அவர் பேர் என்னப்பா? ஆர்எம் கிட்ட போய் நாங்க 2 பேரும் நான் 2 முறை போய் பேசுறேன். நீ பாடி வார்டுல இருந்து அந்த பாடி உள்ள வச்சியா? உப்பிட்டு பாத்தியா? நீ பாத்தியா? நீ அவங்க காட்டுற பாடி தானே உண்மையான்னு காட்டுறான். நான் எத்தனை வந்தேன் சார். நான் எத்தனை வந்தேன். எங்க அண்ணன் பாடி ஏன் இது ரத்தம் எனக்கு தெரியாது. நான் இல்ல சார் இல்ல சார்ன்ற அவர் ஏன் மேலே சந்தேகப்பட்டு கேட்கிறாரு. அப்போ ஏதோ நண்டு இருக்குது, ஏதோ பிராடு பண்ணிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இவங்க மறைக்கிறதுக்காக பாக்குறாங்க. ஒருத்தர் கூட வந்து எங்களுக்கு பதில் சொல்ல சார். நாங்க 3 நாள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருத்தர் கூட எங்களுக்கு வந்து பதில் சொல்ல. இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியல சார். அவங்க அந்த 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணோம். 3 பேர் அதாவது எங்களுக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்கூடாது. பாதிக்கப்பட்டவங்க கேட்கறது என்னன்னா டீன் ரேவதி மேடம் அவர்களை பணி நீக்கம் செய்யணும். பிஎம்எம்டி கிருஷ்ணஸ்ரீ அவர்களை வந்து அதான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எம்டி இருக்கிறாங்க இல்லைங்களா, கிருஷ்ணஸ்ரீ அவர்களையும் வந்து பணி நீக்கம் செய்யணும். ஆர்எம்ஓ ராஜகுமார் இவங்க 3 பேர் வந்து முக்கிய மேல் அதிகாரிகள். அவங்க 3 பேரையும் பணி நீக்கம் செய்யணும். அதுதான் அவங்களுடைய கோரிக்கையா இருக்குது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடோ அல்லது நீதியோ அரசாங்கம் செய்து தரணும். அது மட்டும் இல்லாம திருவள்ளூர்ல மீண்டும் இது போல அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்கணும்னா தயவு செய்து இவங்க 3 பேரையும் பணி நீக்கம் செய்தாதான் மற்ற மருத்துவ அதிகாரிகளுக்கு இதுல இருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ள முடியுமே தவிர இல்லை என்றால் தொடர்ந்து இது போலதான் நடந்து கொண்டிருக்கும். இதுக்கு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணிய ஐயா அவர்கள் தான் நேரடியாக தலையிட்டு இதற்கு உரிய ஒரு நிவாரணத்தை அவர் செய்து தர வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பாடி எடுத்துட்டு மறுபடியும் போஸ்ட்மார்டம் பண்ண சொல்றீங்களான்னு எங்களை கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா ஏற்கனவே அந்த பாடியை போஸ்ட்மார்டம் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க இல்லீங்களா, அந்த ரிப்போர்ட் இது வரைக்கும் என் கையில் கொடுக்கல. அந்த பாடி ஆல்ரெடி போஸ்ட்மார்டம் பண்ணிருக்காங்க. அந்த பாடிக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல இல்லீங்களா, அது தரமாட்டேன்றாங்க. யாருமே இதுவரைக்கும் 3 நாளா பாதிக்கப்பட்டவர்களையோ இல்ல பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாக வந்திருக்கிற வழக்கறிஞரையோ பார்த்து எந்தவித தீர்வோ அவர்கள் தரவில்லை என்பதே உண்மை. அதுதான் அதனாலதான் வந்து மருத்துவத்துறை மீது இவ்வளவு வந்து என்ன மக்களுக்கு கொந்தளிப்பு ஏற்படுகிறது. ஒருத்தர் கூட வந்து தவறு நடந்தது மிஸ்டேக் ஆயிடுச்சுனோ யாருமே இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்ல. காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே சமரசம் பண்றாங்க, மற்ற யாருமே வரல என்பதே உண்மை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.